வெல்கம் டு Hi-Inno சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல முருங்கக்காய் மசாலா தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். யூசுவலா செய்யற மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்ல மசாலாலாம் அரைச்சி செஞ்சிருக்கேன். இது சாதத்தோட தோசையோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். நமக்கு முருங்கக்காய் நிறைய கிடைக்கிற டைம்ல வந்துட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்குங்க. இந்த முருங்கக்காய் மசாலா எப்படி செய்யுதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு மசாலா நம்ம ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் ஒன்று சூடு பண்ணிக்கிறேன். இதுல ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்திருக்கேன். நீங்க பச்சை இருந்தா பச்சை வேர்க்கடலை கூட சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். அதே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா இதை சேர்த்துட்டு நான் ஃபர்ஸ்ட் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இதோட ஒரு 5 அல்லது 6 துண்டு அளவுக்கு தேங்காய் சேர்த்திருக்கேன். நீங்க துருவி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கிறேன். கடைசி இதோட ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் வறுத்துக்கிறேன். எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. இதை நல்லா ஆறட்டும். இப்ப நான் அதே பேன்லயே முருங்கைக்காய் தாளிக்க போறேன். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு எண்ணெயில. இதோட ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம் சேர்த்துட்டு அதையும் நல்லா நான் அந்த எண்ணெயிலே வதக்கிக்க போறேன். வெங்காயமும் நல்லா அந்த எண்ணெயிலே ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இதோட ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறேன். இதோட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா நான் எண்ணெயிலே வதக்கிக்க போறேன். ஒரே ஒரு பெரிய தக்காளியை வந்துட்டு நான் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிருக்கேன். அரைச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா நான் வதக்கிக்க போறேன். இப்போ ஓரளவுக்கு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஒவ்வொரு மசாலாவை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள், இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா நான் வதக்கிக்கிறேன். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. எண்ணெயும் பாருங்க தனியா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் வந்துட்டு முருங்காய் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 5 முருங்காய் மீடியம் சைஸ் முருங்காய் தான் இது. அதை சேர்த்துட்டு அதையும் நல்லா நான் அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ முருங்காய் அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ முருங்காய் வேகிற அளவுக்கு நான் தண்ணி ஊத்திக்க போறேன். இதுல வந்து ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா வேகட்டும். ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிட்டீங்க அப்படின்னா முருங்காய் நல்லா வெந்துடும் உங்களுக்கு. இப்போ நான் அதுக்குள்ள வறுத்து ஆற வச்சிருந்த அந்த மசாலா வந்துட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்க போறேன். இந்த மாதிரி நல்ல மைய அரைச்சிட்டு வந்துட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம முருங்காய் வெந்ததுக்கு அப்புறமா இதை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு மீடியம்ல வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிருக்கேன். ஓரளவுக்கு நல்லாவே முருங்காய் வெந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வெந்தா போதும். இப்போ நான் அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டை வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா அந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அதை தண்ணியையும் இந்த முருங்காயோட சேர்த்துக்க போறேன். சேர்த்துட்டு நல்லா நான் கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இந்த அரைச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் கொதிக்க விட்டேன் அப்படின்னா ஓரளவுக்கு தண்ணி நல்லா சுண்டிட்டு கொஞ்சம் ட்ரை ஆயிடும். இப்ப பாருங்க ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி ஓரளவுக்கு நல்லாவே வத்திடுச்சு. இப்போ எனக்கு இந்த ஸ்டேஜ்ல இருந்தா போதும். ரொம்பவும் ட்ரை ஆக வேண்டாம். நான் தொக்கு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டேஜ்ல நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க போறேன். முருங்காயும் நல்லாவே வெந்துடுச்சு. நம்ம மசாலாவோட சேர்ந்து முருங்காயும் நல்லா வெந்துடுச்சு. நீங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கடைசியே இதோட பொடியா இருக்குன்னா கொத்தமல்லி தழையை தூவி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். சூப்பரான நம்மளோட முருங்கைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. யூசுவலா செய்யற சாம்பார் பொரியல் மாதிரி இல்லாம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல செஞ்சு பாருங்க. இது நார்மல் ஒயிட் ரைஸோட நீங்க இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Hi-Inno சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.